பேக் டு மை சேனல் தமிழச்சி பத்மா vlogs. என் பேர் பத்மா. இந்த vlog வந்து பார்ட் 1ஓட கண்டினியூவேஷன். இது வந்து பார்ட் 2 எபிசோட் நம்பர் 2. நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து இன்னைக்கு மார்னிங் தான் கிளம்பி ஒரு கொப்பான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு வீக்கெண்ட் ஹாலிடேக்கு நாங்களும் எங்களோட ஃப்ரெண்டும் சேர்த்து. ஸோ 12:30 மணி போல் ரீச் ஆகிட்டோம். ஒரு அழகான ஹோம் ஸ்டே மூடனமனேன்னு ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணியிருக்கோம். நிஜமாக சொல்கிற கொப்பான்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து கர்நாடகாவில் இருக்குது, ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில். அழகான டூரிஸ்ட் பிளேஸ், நிறைய பேருக்கு லோக்கலைட்ஸ்க்கே தெரியாது. ஸோ ரீச் ஆகிட்டு நல்ல பியூட்டிஃபுல் ஹோம் ஸ்டே. நான் உங்களுக்கு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஹோம் டூர், சாரி அந்த ரெசார்ட்டோட டூர், ரெசார்ட்ன்ற ஹோம் ஸ்டேன்ற ஹோம் டூருன்ற இந்த ஹோம் ஸ்டேவோட டூர் கொடுக்குறேன். ஸோ இப்போ லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் 2 days and 2 nights தங்க போகிறோம். 2.5 day வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாங்கள் 4 நாளைக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ உங்களுக்கு டே வைஸ், உங்களுக்கு எபிசோட் வைஸ், பேட்ச் வைஸ் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1.5 years பேக் நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஹாலிடே டைம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படி கர்நாடகா பக்கம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம். இது வந்து ஒரு லீஸ்ட் நோன் ஹாலிடே டெஸ்டினேஷன் சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு இந்த மாதிரி இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கணும் க்ரௌடு, கமர்ஷியலைஸ்ட் இருக்கக்கூடாது. ஹோம் ஸ்டே சான்ஸே இல்லை. தேடி எடுத்து இந்த இடம் கண்டுபிடிச்சி வந்திருக்கும். ஆக்சுவலி இது கிரெடிட் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்கணும். அவங்க தான் இந்த ஹோம் ஸ்டேவே புக் பண்ணாங்க. ஸோ லஞ்சு செம்மையாக இருந்தது. நல்ல ஹோம்லி ஃப்ளேவர்ஸ், இடியாப்பம், தேங்காய் பால், 2 வகையான ஃபிஷ், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, புலாவ் எல்லாமே இருந்தது. இது பாருங்கள், டென்ட், இது வந்து ஸ்விஸ் காட்டேஜஸ் எல்லாம் இருக்குது. எந்த ஆப்ஷன் கூட இருக்குது. எனக்கு நீங்கள் விலை ரேட் கேட்டிங்க, டேரிஃப் கேட்டிங்கன்னா எனக்கு நிஜமாக தெரியாது. நான் 1.5 years பேக் வரும்போது நாங்கள் வந்து ஒரு பேக்கேஜாக தான் எடுத்தோம். நீங்கள் ஹோம் ஸ்டேன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 meals இன்க்ளூடட் வித் மார்னிங் காஃபி, டீ, ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் பர் ஹெட்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ தனித்தனி மீல்ஸுக்கு அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக டேரிஃப் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வீக் டே வந்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், வீக் எண்ட் வந்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், சீசன் டைமில் வந்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். ஸோ ஸ்விஸ் காட்டேஜ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போதைக்கு காலியாக இருந்தது, அதனால தான் காட்டினேன். ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. 2 பேர் கம்ஃபர்டபுளாக தூங்கலாம், இருக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த ஹோம் ஸ்டே பார்த்தீங்கன்னா அது எதிர்க்க அங்கே தான் ஹோஸ்ட் இருக்காங்க, ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கப்புள். இதுதான் எங்களோட ரூம். இங்கே கரெக்டாக 2 ரூம் தான் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே தங்கியிருக்கோம். நான் லாஸ்ட் எபிசோட்லேயே உங்களுக்கு ரூம்குள்ளெல்லாம் காட்டியிருந்தேன் எப்படி இருக்குது ரூம் அப்படின்னு. நிறைய பேம்பூ, வுட், அப்புறம் டெராகோட்டா, நேச்சுரல் இந்த என்வாயன்மெண்ட் காம்ப்ளிமெண்டிங் கலர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லி டன்னு சொல்லலாம். இது பாருங்க, பேம்பூ, விண்ட் சைம்ஸ், அப்புறம் ஒரு குட்டி 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 திங்ஸ் கூட ஹேண்ட் பிக்ட் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டோட ரூம். ஸோ இது வந்து அவ்வளோ நல்லா இருக்கு, அழகாக ரொம்ப ரசித்து ஒரு ஆர்டிஸ்டிக் டேஸ்ட் இருந்தால் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மெயின்டைன் பண்ணணும். பெரிய இடம், பெரிய காஃபி எஸ்டேட்டுக்குள்ள அழகாக ஒரு ஓனரோட வீடு, பக்கத்தில் இந்த காட்டேஜ். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நான் இந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் வரணும். ஒரு ஹாலிடேனா இப்படி தான் இருக்கணும்னு நான் விரும்புவேன். பசங்களுக்கு இடத்துக்கு விளையாடுறதுக்கு பஞ்சமே இல்லை. பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு மரம் அந்த பார்க்கில், அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கலாம், நல்ல காற்று, அப்புறம் ஃப்ரூட் ட்ரீஸ் அவ்வளோ இருக்குது, பலா எல்லாம் இருக்குது, மேங்கோஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு காட்டுற பாருங்க, இந்த போமோகிரானேட் இருக்குது, அப்புறம் என்னென்னவோ பழம் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. சுற்று பக்கம் காஃபி எஸ்டேட், அப்புறம் நிறைய இவங்க ரெசார்ட்டில் வந்து ரெசார்ட்னே வருது. இன்னும் என்னென்னவோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து சுட சுட ஈவினிங் டைம் சுட பஜ்ஜி, போண்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபில்டர் காஃபி, அவங்க காஃபி பிளான்டேஷனில் இது பண்ண ஃப்ரெஷ்லி ப்ரூட் ஃபில்டர் காஃபி, அது கூட வந்து புதினா சட்னி, அப்புறம் பலா, இது வந்து அவங்களோட மரத்திலோட ஃப்ரெஷ்லி ப்ளக்ட் பலா. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் சும்மா அப்படியே சுற்றி பார்க்குறோம். அவங்கள சுற்றி காட்டுறாங்க. நல்லா வாக் போகலாம், நல்லா சேஃபான பிளேஸ், ஒன்றும் பயம் இல்லை. டார்க் ஈவினிங் ஆகிட்டப்புறம் போகிறது வேணாம். இதை பாருங்கள், இங்கே என்னென்ன இருக்குது பாருங்கள். டைம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி போல் இருக்கும். Very good. நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸும் வச்சிருக்காங்க. நானும் ட்ரை பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் டைம். Ishita, when it will slip out. I know it, Ra. Careful, Vihan. Careful.
Oh my god. Nothing's gonna happen. There's a harness. Oh, is it? Oh my god. Daring Vihan adventure is so steep below. That slipper fell. Ah, one slipper. That's why I'm feeling uncomfortable. Okay, come back. குட் மார்னிங். நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ நல்ல ஹோம்லி ஃபுட் இங்கே. ஸோ இது வந்து பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்ட் பூரிஸ். ரொம்ப வித்தியாசமாக, நார்மல் பூரி தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டதுனால நல்லா வித்தியாசமாக இருந்தது. ஸோ நேற்று என்ன நடந்ததுன்னா, ஃபுல்லாக அவுட்டோர் ஆக்டிவிட்டி பூந்து விளையாடிட்டோம். நான் இந்த அளவுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஓனர் பையனும் கூட இருந்தாங்க. ஸோ நல்லா கைட் பண்ணி, இந்த பசங்க எல்லாம் சான்ஸே இல்லை, ஃப்ரீக் அவுட் தான். ஸோ ஒரு 7 மணி போல் வெளியிலே இருந்துட்டோம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சிருக்காங்க. இந்த ராக் கிளைம்பிங், ஏறுறது, குதிக்கிறது, உள்ள போய் வெளியில வருது, என்னென்னவோ. ஸோ நான் விளையாடிட்டு ஒரே டயர்ட், டிராவல் டயர்டு, விளையாடின டயர்டு, எக்ஸாஸ்டட். நல்லா சாப்பிட்டு நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு மார்னிங் இப்போ பாருங்க டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஒரு சேக்ரெட் டெம்பிள் போயிட்டு இருக்கோம். கர்நாடகாலேயே சேக்ரெட், கர்நாடகா இல்லை இந்தியாலேயே ஒரு ஒன் ஆஃப் த சேக்ரெட் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்ரீ ஸ்ருங்கேரி சாரதாம்மா பீட்டம். இது வந்து சரஸ்வதி அம்மன் டெம்பிள். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப விசேஷம். நல்ல படிப்பு வரணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு இந்த டெம்பிள் போவாங்க. ஸோ குழந்தைங்க பிறந்துட்டு கூட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எழுத வைக்கிறோம் இல்லைங்களா அரிசியில், அந்த ரிச்சுவல் கூட இந்த டெம்பிளில் தான் பண்ணுவாங்க. ஸோ த்ரூ அவுட் த இயர் இங்கே க்ரௌட் இருக்கும், சீசன்னு இல்லை. ஸோ நாங்கள் இருக்கிற இடம் கொப்பாலேருந்து இது ஒரு 26 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், போன உடனே ரொம்ப டிவைன் தர்ஷனம், எலிஃபென்ட்ஸ் எல்லாம். ஸோ நிறைய ஸ்டே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எங்கள், ஆப்ஷன்ஸ் பஞ்சமே இல்லை. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட் ஸ்டால்ஸ், ஈவன் டாய்லெட், பாத் ஃபெசிலிட்டிஸ். பாருங்கள் சைடில் கோலம் எல்லாம் எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் நீங்கள் ரெடிமேட் வாங்கிட்டா பிரச்சனையே இல்லை. கோலம் தெரியலன்னா கூட நம்ம ஜம்முன்னு கோலம் போட்டுடலாம். ஸோ இதுதான் டெம்பிள், ரொம்ப பியூட்டிஃபுல். இது வந்து டெம்பிள் முன்னாடி நிற்கிற இப்போ இப்படி தான் இருக்குது என்ட்ரன்ஸு. பெரிய பிளேஸ், நல்ல எக்கச்சக்கமாக க்ரௌடு, ரிலீஜியஸ் க்ரௌடு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் இருப்பாங்க, எங்கள் வருஷம் முழுக்க இருப்பாங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரிய வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண டெம்பிள் இது. இங்கே வந்து சரஸ்வதி தான் மெயின் என்ட்ரன்ஸ். சரஸ்வதி அம்மன் டெம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரிய வந்து இந்த சந்தன கட்டையில் வந்து நின்றுட்டு இருக்கிற போஸ்டர், ஸ்டாண்டிங் போஸ்டரில் அம்மன் ஸ்டாச்சுவை இன்ஸ்டால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 14th சென்ச்சுரி போல் இந்த விஜயநகர ரூலர்ஸ், இதுதான் பார்த்துருக்குறீங்க இல்லையா, இதுதான் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரிய டெம்பிள். பக்கத்தில் கணேஷா டெம்பிள் கூட இருக்குது. ஸோ 14th சென்ச்சுரி போல் விஜயநகர ரூலர்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷனில் அம்மன் ஸ்டாச்சுவை இன்ஸ்டால் பண்ணாங்க. இப்போ வந்து உள்ள வந்து கோல்டன் ஸ்டாச்சு இருக்குது, அம்மன் ஸ்டாச்சு. ரொம்ப நல்ல டிவைன் தர்ஷனம் கிடச்சிது. தர்ஷனம் பண்ணிட்டு உள்ள கேமரா அலவுட் இல்லை, நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இது வந்து ஒன் ஆஃப் தி சக்தி ஸ்தலம்ஸ் ஆஃப் இந்தியா. அவ்வளோ பவர்ஃபுல் டெம்பிள், அவ்வளோ டிவைன் டெம்பிள். நீங்கள் கர்நாடகாவில் இருந்தீங்க இல்லை எங்கன்னா அக்கத்து பக்கத்தில் இருந்தீங்க, கண்டிப்பாக வந்து இங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. ஸ்பெஷலி பசங்க இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அது பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது, அவ்வளோ யூனிக் டெம்பிள் அது, வித்யா சங்கரா டெம்பிள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹொய்சாலா, திராவிடியன் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர், ஸ்டோன் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்க வெளியில் பசங்க அத்தர்குட்டி பையனை பயம், ஆனால் அவனுக்கு போய் ஆசீர்வாதம் எடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம்னா, சிரிமனை வாட்டர் ஃபால்ஸ்னு பக்கத்துலேயே ஒரு இடம். இந்த வாட்டர் ஃபால், சிரிமனை வாட்டர் ஃபால் வந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸ்ருங்கேரி சாரதா பீட்டம் டெம்பிள் இருந்து 16 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஒரு அழகான, ரொம்ப ரொம்ப சேஃப் வாட்டர் ஃபால்னு சொல்லுவேன். சைல்டு ஃப்ரெண்ட்லி வாட்டர் ஃபால், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவேன். நம்ம இதுக்கும் ப்ரிகாஷன் எடுத்து போகிறது பெட்டர் தான் வாட்டர் ஃபால்னு இருக்கும்போது. ஸோ நீங்கள் வரும்போது எக்ஸ்ட்ரா துணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, செட் துணியை எடுத்துகிட்டு வந்துடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரொம்பவே அப்ரோச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியெல்லாம் இல்லை, ரொம்பவே பாருங்கள் படி அழகாக படி கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ ரொம்ப கம்மி, ஒரு 2 ரூபாவோ 5 ரூபாவோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நீங்கள் கொடுத்துட்டு கீழே போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது கூட இல்லை. பாருங்க அழகாக இருக்குது வாட்டர் ஃபால். நீங்கள் ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா, மழை காலத்தில் இன்னும் கூட சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஜஸ்ட் அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரியே தான் வந்தோம். ஏன்னா மத்தியானம் ஆகி போச்சு, இன்னொரு இடத்துக்கு வேற கிளம்பணும், பயங்கர பசி வேறு. ஸோ லஞ்ச் ரெடி ஆகி போச்சு. நாங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஹோம் ஸ்டே வந்துட்டோம். சூப்பராக லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் பாங்கடா இருக்குது இல்லைங்களா,
மேக்ரில் அதோட ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து கொடபு பண்ணியிருந்தாங்க. கொடபு வித் ஃபிஷ் கறி. கொடபுன்றது வந்து குழக்கட்டை மாதிரி ஸ்டீம்டு. இது அதில் ஒரு ஸ்டஃபிங் எல்லாம் இருக்காது. இதெல்லாம் இவ்வளோ எல்லாம் சாப்பிட்டு நான் சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோலாம் எங்களால் சாப்பிட முடியாது. அவங்க வந்து செட் மெனியூன்னு எல்லாம் பண்ணி வச்சுடுறாங்க. அப்புறம் மேங்கோ ரைஸ் வேற இருக்கு, ஸ்வீட் டிஷ் வேற இருந்தது. இவ்வளோலாம் சாப்பிட்டு ஓவர்லோட் ஆகிட்டு நாங்கள் வந்து இப்போ ஒரு மேஜிக்கல் பிளேஸ்க்கு போகிறோம். உண்மையாகவே அது ஒரு மேஜிக்கல் பிளேஸ். நிறைய பேர் நீங்கள் உங்கள் சைல்ட்ஹுட் டேஸ் அதை விட ரிலேட் பண்ணுவீங்க. இது வந்து தொட்டமனே. நாங்கள் வந்து இப்போ ஆகும்பே வந்திருக்கோம். தொட்டமனேனா பிக் ஹவுஸ் கன்னடாவில். தொட்டனா பெருசு, மனேனா வீடு. ஆர்கே நாராயணோட மால்குடி டேஸ் ஃபேமஸான நாவல் இது. இந்த இடத்துல தான் அது சீரியலாக எடுத்து ஷூட் பண்ணது. நிறைய எபிசோட்ஸ் வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 130 year old. இது வந்து ஆகும்பேல இருக்கு, மெயின் ரோட்லயே இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. நிறைய பேருக்கு ஆகும்பேன்னு ஒரு இடம் இருக்கு கர்நாடகாலன்னே தெரியாது. இதை பாருங்க, சீரியல் ஸ்கிரீன்ஷாட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்றேன் நான். உங்களுக்கு தெரியும், கிரிஷ் கர்நாட் அதில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸான சீரியல் இது. வந்து ஆகும்பே வந்து ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன், செரா பூஞ்சி ஆஃப் சவுத்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ மழை பெய்யவங்க, நிறைய ரெயின் ஃபாரஸ்ட்ஸ் இருக்குது, ரிச் இன் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. அந்த இடத்துல தான் தொட்டமனேன்னு ஒரு இடம் இருக்குது. இது வந்து இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து தங்கிக்கலாம். ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை. இது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல், ஒரு ஸ்பெஷல், ஒரு யூனிக்கான ஒரு இடம். அதிதி தேவோ பவன்ற ஒரு ட்ரெடிஷன் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க யார் எடுத்து நடத்துறது அப்படின்னா ஒரு ஃபேமிலி. இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் பிராமன் ஃபேமிலி. கர்நாடகாவில் இருக்குது இந்த இடம். இந்த இடத்துக்கு நாங்கள் ஆக்சுவலி ஃபோன் எல்லாம் பண்ணல, அப்படியே வந்துட்டோம். இவங்க அவ்வளோ நல்லா கூப்பிட்டு கவனித்து பெர்மிஷன் கொடுத்து, வீடியோ எல்லாம் கூட பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஃபோட்டோ வீடியோவுக்கு எல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சுற்றி காமிச்சாங்க. கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி காட்டுற பாருங்க. லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து கெஸ்ட்ஸ் தங்கியிருக்காங்கன்னு என்னால் மேலெல்லாம் போய் பார்க்க முடியல. 2 ஃப்ளோரில் இருக்குது, ரொம்ப பெரிய வீடு. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி அன்கன்வென்ஷனல்னு சொல்லுவேன். என்னன்னா, இவங்க வந்து தங்கும் போது அவங்க ஒரு பைசா கூட உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை. நீங்கள் வந்து கஸ்தூரி அக்கான்றவங்க தான் இந்த இடத்த வந்து ரன் பண்ணுறாங்க. கஸ்தூரி அக்கா வந்து அஜ்ஜின்னு கூட சொல்லுவாங்க. அஜ்ஜினா பாட்டி. உண்மையாகவே நம்ம ஒரு பாட்டி வீட்டுக்கு லீவில் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கெஸ்ட் எல்லாம் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்க உங்களை சர்வ் பண்ணுவாங்க. இவர் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, இவர் தான் கஸ்தூரி அக்காவோட சன் இன் லா. ரொம்ப அழகாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கெஸ்ட்ஸை வந்து எதுவுமே சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஃபுட்டிங்க்கு, லாட்ஜிங்க்கு, ஸ்டே எதுவுமே இல்லை. நம்ம இஷ்டமாக சாப்பிட்டுட்டு இருந்துட்டு நம்ம இஷ்டம் எவ்வளோ நம்ம விரும்பி கொடுக்குறோமோ சந்தோஷமாக அவங்க வாங்கிப்பாங்க. அது 100 rupees கூட இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது கஷ்டம் தான். நம்ம இவ்வளோ பெரிய இடத்த வந்து ஃபண்டிங்கே அவ்வளோதான் எடுத்து நடத்துகிறாங்க. ஒரு சர்வீஸ் மாதிரி செய்கிறாங்க அவங்க. இது பாருங்கள், கஸ்தூரி அக்கா கூட இங்கே இருக்காங்க, நான் காட்டுறேன். இதுதான் கிச்சன். அவங்க கெஸ்ட்ஸ்க்கு வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைம் தங்கியிருக்கிற கெஸ்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இஷ்டமாக ஆர்டர் பண்ணி ஃபுட் அதெல்லாம் பண்ண முடியாது. ட்ரெடிஷ்னல் வெஜ் ஃபுட் கஸ்தூரி அக்கா அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சமைக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் இஷ்டப்பட்ட போது வர முடியாது, ஃபிக்ஸ்ட் டைமிங் இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவோம் அது மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு தனியாக ரூம், அட்டாச் டாய்லெட்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. காமன் டாய்லெட்ஸ் தான். நீங்கள் வந்து இது பெட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எடுத்து நீங்கள் நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டமனேன்னு டைப் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம். ஸோ எனக்கு ஒரு ட்ரீம், இந்த இடத்துல வந்து தங்கணும், இருந்துட்டு பார்த்துட்டு போகணும். இவ்வளோ தூரம் பெங்களூர்லேருந்து கொப்பாலேருந்து நான் இவ்வளோ தூரம் ஒரு ½ an hour தான் இங்கே ஸ்டே பண்ணணும். இவ்வளோ தூரம் நான் அதனால தான் வந்து என் பசங்களுக்கெல்லாம் காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பையன் விஹான் வந்து இப்போ புக்ஸில் வந்து படிச்சுட்டு இருக்கான். அவனோட சப்ஜெக்ட் மால்குடி டே சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த இடம் நான் போய் பார்த்துருக்கேனே. அப்புறம் நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் அவன் பார்த்தான். இப்போ தான் நமக்கு நெட் இருக்குது, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு இப்போ ரிலேட் பண்ண முடியுது, நம்ம படித்தது நம்ம போய் பார்த்தோமே அப்படின்னு. ஸோ இந்த இடம் நீங்கள் கர்நாடகா இல்லை பக்கத்தில் எங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து பாருங்கள். இந்த கோவில் வாங்க, ஆகும்பே வாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அன்டச்ட் பிளேஸ், அன்டச்ட் பியூட்டி இது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போயே க்ளவுடியாக இருக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. உங்களை Chapter 3 சந்திக்கிறேன். பார்த்துட்டே இருங்க, இன்னொரு நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் வரப்போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye.